பேங்க் வேலையை உதறி தள்ளிட்டு அழகு சாதன பொருட்கள் தயார் செய்யும் தம்பதி. முதல்ல ஒரு வங்கியில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை ரிசைன் பண்ணிட்டு 2 பேருமே சேர்ந்து இந்த தேங்காய் ஓட்டு தொழில பார்க்க ஆரம்பிச்சோம். சிரட்ட பண ஓலைகளை வச்சு இப்படி இல்லாம பண்ண முடியும்? அப்ப செய்யறப்ப இதை யார் வாங்குவாங்கன்ற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இது சிரட்டை, எங்க ஊர்லயே சிரட்டை பிறக்க போறீங்களா, சிரட்டைய தூரப்புற பொருள் பிறக்க போறீங்களான்ற மாதிரி கைத்தொழில பல பெண்களுக்கு கத்து கொடுத்து அசத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இந்த வேலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சில பொருள் வேஸ்டாகவும் ஆகும், அதுக்கு கூட அவங்க எங்களை ஏற்ற மாட்டாங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்த தம்பதி ஆனந்த பெருமாள் மற்றும் கிரிஜா இவங்க பேங்க் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு கீழே போடுற சிரட்டை மற்றும் பலகைகளை கொண்டு அழகு சாதன பொருட்களை தயார் செஞ்சு இப்போ அசத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற பெண்களை வேலைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காசும் கொடுத்து இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து கைத்தொழில கத்தும் கொடுத்திருக்காங்க. வீட்டுல வைக்கிறதுக்கு அலங்கார பொருட்கள், கிஃப்ட் பண்றதுக்கு பொருட்கள், செயின், கம்மல், வாசல்ல தொங்க விடுற பொருட்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாங்க. இது எல்லாமே கண்கவரும் வகையில அமைஞ்சிருக்கு. திருவள்ளுவர் சிலை, முருகன் சிலை, ஓம் அப்படின்ற எழுத்து, யானை, இன்னும் பல விதமான டிசைன்ஸ்லாம் ரொம்ப அச்சசலா செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாம இயற்கை பொருட்களை வச்சு எல்லா வகையான கிஃப்ட் பொருட்களை உருவாக்கி இருக்காங்க. இவர் செய்யற தொழில் மட்டும் இல்ல, இவர் இருக்கிற வீடையே இயற்கை சார்ந்து சூப்பரா உருவாக்கி இருக்காரு. தேவையில்லைன்னு போட்ட ஒரு மரப்பலகையை கொண்டு அழகான முறையில மாடிப்படி அமைச்சிருக்காரு. கூடவே பல மாநிலங்கள்ல இருந்து மாணவ மாணவிகள் வீட்டுக்கே தங்கி நிறைய பேர் இந்த தொழிலை கத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.